பார்க்க போகிறதுங்க ஓமம் போட்டு ஒரு முறுக்கு செய்ய போகிறோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளரில் குண்டு இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, அது 4 டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 4 வரமிளகாய் போட்டு இந்த மாவாட்டி நைஸாக வச்சுருக்கேங்க. இப்போ இதில் என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டால் நல்லதுங்க, குழந்தைங்களுக்கு முறுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, நல்ல ஜீரணாகும், டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள். ஓமம் கொஞ்சம் நிறைய போடணுங்க. நல்லா கழுவிட்டு காய வச்சு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓமத்தை இப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே எள்ளுங்க, வெள்ளை எள்ளு, இதையும் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவை கொடுக்குங்க இந்த ஓம முறுக்குக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேங்க. அப்படியே பொட்டுக்கடலை வந்துட்டு இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு போடணுங்க. நான் பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருக்கேன். அந்த மாவையும் அப்படியே கொட்டிக்கலாங்க. இப்போ வெண்ணெய் ஒரு 100 கிராமுங்க. இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு 100 கிராம் வெண்ணெய் போட்டால் சூப்பராக இருக்குங்க. இந்த முறுக்கு பொறு நல்லா இருக்குங்க. நான் காரம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால 4 வரமிளகாய் போட்டிருக்கேங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பட்டர் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இதில் வந்து நம்ம சூடாக ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அப்படியே சூடாக எண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சோம்னா முறுக்கு நல்லா பொறுன்னு இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதை இப்போ முறுக்கெல்லாம் இப்படி சுற்றி வச்சுட்டோங்க. பூரா முறுக்கு வெந்துட்டுருக்குங்க. நம்ம புளிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டோம் பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஓம முறுக்கு. ஓமம் நிறைய போட்டிருக்கோங்க. பட்டரும் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம், அரிசி போட்டிருக்கோம், பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், வெள்ளை எள்ளு போட்டிருக்கோங்க. சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வேண்டி நம்ம வரமிளகாய் கம்மியாக போட்டிருக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா இன்னும் ஒரு 7-8 மிளகாய் போட்டுக்கலாங்க. சரிங்களா? இப்போ இது நல்லா வெந்தது நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ சத்தம் அடங்கிடுச்சுங்க. நம்ம முறுக்கு எடுத்துக்கலாங்க. இப்படியெல்லாம் முறுக்கை எடுத்து வச்சுட்டு காட்டுறோங்க. இப்போ பாருங்கள், 2வது அடிசல் போட்டுட்டு அது வெந்துட்டுருக்கு. இப்படி பேப்பரில் புளிஞ்சு போட்டால் ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்குங்க. கையில் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எடுத்த முறுக்கு இங்கே இருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி பொறுன்னு இருக்குது. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பூந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பூந்தி செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படியே 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. தேவை இருக்கவங்க போட்டுக்கோங்க. கடலை மாவு இல்லைங்களா, குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ஜீரணம் ஆயிருங்க. அப்படியே உப்புங்க. இதை நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே கெட்டியாக கரைச்சிக்கலாங்க நம்ம. இப்போ இந்த பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம பூந்தி போடலாங்க. பாருங்கள், சூப்பராக பூந்தி வெந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணணும். பாருங்கள், மொட்டை அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. கடலை மாவு 1 கப்புங்க. இப்போ இந்த மாவை வந்துட்டு நம்ம இப்படி தாங்க, இப்படி எடுத்துகிட்டு இப்படி மேலே போட்டுட்டு இப்படி எண்ணெயில் தேய்ச்சோம்னா அப்படியே பொட்டாக விழுகுங்க. அவ்வளோதாங்க. அப்படி விழுந்தது தான் இந்த முத்தாக இருக்கிறதுங்க. இது அப்படியே வெந்தது நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. சூப்பரான பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் மிளகாத்தூள் போட்டு கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுத்துட்லாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம பெரியவங்களுக்குனாக்கா இந்த பூந்தியோட நிலக்கடலை போட்டுக்கலாம், பூண்டு தட்டி போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து நம்ம இந்த கடலை மாவோடு போட்டிருக்கோம். உப்பு, பெருங்காயத்தூள், கடலை மாவு 1 கப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அவ்வளோதாங்க. சூப்பரான பூந்தி ரெடியாக இருக்குங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வேக விட்டு மொறுன்னு ஆயிருங்க. ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூந்தி நல்லா இட்லி மாவு பதத்துக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் பண்ணக்கூடாதுங்க, எண்ணெய் இழுத்துரும். ரொம்ப தண்ணியாக மாவு பண்ணோம்னா எண்ணெய் இழுத்துருங்க. பாருங்க, சத்தம் அடங்கிடுச்சுங்க.
நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த எண்ணெய் வெடிக்கிறதில் இப்படி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லா பூந்தியுமே நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி தான் பண்ணணுங்க. அரிசி மாவு போடாமல் பண்ணோம்னா வதன்னு இருக்குங்க. அது லட்டு கொண்டு தாங்க அப்படி பண்ணணும். லட்டுக்கு அரிசி மாவு போடக்கூடாதுங்க. வெறும் கடல மாவு கரைச்சி தான் பண்ணணுங்க. இதை நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இன்னொரு அரிசல் போட்டுட்டுங்க. அதுவும் நல்லா வெந்துட்டுருக்குங்க. நல்லா முத்தாட்டங்க. நல்லா மெதுவாக தேய்ச்சி விடணுங்க. அப்போ தான் போட்டு நல்லா ட்ராப்ஸாக விழுகுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மொறுன்னு இருக்குங்க. இதான் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.